Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Today we are going to see the continuation of the lesson 2. I can't climb trees anymore. So what about our last class? நம்ம last classல இந்த ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? பார்க்கும்போது எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? So the visitor. So after 25 years he visited his old house. ஸோ 25 வருஷம் கழிச்சு அவருடைய ஓல்டு ஹவுஸ், அதுவும் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸை பார்க்குறதுக்காக வர்றாரு. நவ் த ஹவுஸ் வாஸ் ஓன்ட் பை சம்ஒன், தட் இஸ் அ கர்னல். ஒரு கர்னல் அதை வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட டாட்டர்கிட்ட தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஷி கால் டு கெட் இன் அண்ட் saw the house, உள்ளே வந்து பாருங்கன்னு சொல்கிறா. ஸோ he climbed out of the walls. அவர் வால் மேலே ஏறி குதித்து வர்றாரு. அப்போ வரும்போது அவரால் ஏற முடியல, பிகாஸ் he was a middle aged man. அவருக்கு மிடில் ஏஜ் ஆயிருச்சு. ஸோ அவரால் அதில் ஏற முடியல. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு சர்க்கஸில் தொங்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த வாலில் தொங்கிட்டு நிற்கிறாரு. அப்படிங்கிறதோடு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸை ஃபினிஷ் பண்ணோம். நவ் பிஃபோர் ரீடிங் த டெக்ஸ்ட் let me read the glossary. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் இல்லையா? Okay, page number 32. Muttered. Muttered means to utter words in a low tone. ரொம்ப கம்மியான வாய்ஸில் முணுமுணுக்கிறதுக்கு பேர் தான் muttered. Speak low. Slithered. Slide or slip unsteadily on a loose or slippery surface. ஸோ ஏதோ ஒரு சரிவான இடத்துல சறுக்கிறதுக்கு பேர் தான் slithered. Pruning. Pruning the act of trimming a plant. பிளான்ட்டை வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் ப்ரூனிங். Bougainvillea, an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. ஸோ போகென்வில்லாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அழகாக பூக்கக்கூடிய மரம். நமக்கு தெரிஞ்சு காகித பூவுக்கு பேர் தான் போகென்வில்லா. நெக்ஸ்ட்டு chiming. Chiming means making melodious ringing sounds typically to indicate the time. Chiming அப்படின்னா சவுண்ட்ஸ், சவுண்டு வர்றது, ரிங்கிங் சவுண்டு. அது வந்து டைமை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம ஃபோனில் எல்லாம் அலாம் வைப்போம் இல்லையா, அந்த சவுண்டில் இருக்கும். அதான் வந்து chiming. நெக்ஸ்ட்டு budgerigars. Budgerigars means a small Australian bird of the parrot famous, often kept in a cage as a pet. A small Australian bird, அது ஒரு பேரட் ஃபேமிலியோட சேர்த்த ஒரு சின்ன பேர்டு தான் வந்து பட்ஜ்ரிகர். அதை வந்து பெட் மாதிரி வீட்டில் வந்து கேஜில் வளர்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிராங்கிங், த ஆக்ட் ஆஃப் டர்னிங் அ ஹேண்டில் டு ஸ்டார்ட் அன் என்ஜின். ஸோ கிராங்கிங் அப்படின்னா ஒரு என்ஜின், அது ஒரு வண்டியாக இருக்கலாம், காராக இருக்கலாம், அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய சவுண்ட் தான் கிராங்கிங். ஸோ அந்த இது தான் வந்து கிராங்கிங், அதை என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஆக்ட் தான் கிராங்கிங். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரைட்லினஸ், லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப வந்து எனர்ஜியோடு நம்ம வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ப்ரைட்லினஸ். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த டெக்ஸ்ட். So look at the page number 29. I will help you, she said and gave him her hand. ஸோ அவரால் ஏற முடியாமல் அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை கொடுக்குறா. He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. உடனே கையை கொடுத்து இழுக்கும்போது அவர் என்ன ஆயிறாரு, சறுக்கி கீழே விழுந்துடுறாரு. கீழே இருந்த அந்த ஃப்ளவர் பெட், பூவாக இருந்த இடத்துல விழுந்துடுறாரு. அந்த இடத்துல இருந்த ஹோலிஹோக்கோட ஸ்டெம் மேலேயே அவர் விழுந்துடுறாரு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. Let's just sit there, he said. I don't want to go inside. உடனே எந்திரிச்சு அவங்க இருந்த அந்த கிராஸ் லேன், புல் மேலே நடந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு மரம், அதுவும் மேங்கோ ட்ரீக்கு கீழே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று கிடக்கு, கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச். அந்த பெஞ்சு இவருடைய கிராண்ட் மதர் எப்பயுமே அதில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. எப்போ அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் வச்சுருந்த ரோஸ் புஷஸ், ரோஜா செடியையும் போகென்வில்லா அந்த காகித பூவையும் ப்ரூனிங் ட்ரிம் பண்ணுவாங்களே, வெட்டி விடுவாங்க இல்லையா, அப்போது வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, நம்ம இங்கேயே உட்காரலாம், நான் வீட்டுக்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. She sat beside him on the bench. உடனே அவரும் உட்காராரு, அவர் பக்கத்துலேயே அந்த பொண்ணும் உட்காந்துருக்கா. They were silent for some time. The man closed his eyes and remembered other times the music of a piano, the chiming of a grandfather clock,
the constant twitter of budgerigars on the veranda, his grandfather cranking up the old car. ஸோ கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போது அவர் தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அவருடைய பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. ஸோ அப்போ அவர் என்னென்னலாம் கேட்குறாரு அப்படின்னா, மியூசிக் ஆஃப் அ பியானோவோட சத்தத்தை கேட்குறாரு. அதே மாதிரி கிராண்ட்ஃபாதரோட கிளாக், அவருடைய கிளாக்லேருந்து வரக்கூடிய அந்த சைமிங், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த கிளாக் அலாம் சவுண்டை கேட்குறாரு. அண்ட் பட்ஜ்ரிகரோட ட்விட்டர் சவுண்டு, அந்த பேர்டோட கத்துற அந்த சத்தத்தை கேட்குறாரு. அண்ட் அவருடைய கிராண்ட்ஃபாதர் அவருடைய ஓல்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த கிராங்கிங் சவுண்டையும் அவர் கேட்குறாரு. ஐ யூஸ் டு கிளைம் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, he said opening his eyes. உடனே அவர் தன்னோட கண்ணை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாரு, நான் எப்போயுமே ஜாக் ஃப்ரூட் ட்ரீ மேலே தான் ஏறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ட்ரப்பீஸ். இதான் வந்து ட்ரப்பீஸ், இப்படி தொங்குறதுக்கு பேர் தான் ட்ரப்பீஸ். இதை நீங்கள் வந்து சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க. Do you want to climb it again? My parents won't mind. உடனே அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் திரும்பவும் அதில் ஏறணும்னு நினைக்கிறீங்களா, எங்கள் பேரண்ட் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். டு யூ see that thick branch stretching out over the roof? Halfway along it there is a small hollow in which I used to keep some of my treasures. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ தாண்டணும்னு நினைக்கல, மேலே ஏறணும்னு நினைக்கல, ஏன்னா இப்போ தான் நான் கார்டன் வாலில் ஏறினேன் இல்லையா, அதை மீறி என்னால் வந்து ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அதுதான் அவருடைய ஃபேவரேட். பிகாஸ் அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரான்ச்சஸாக இருக்கும், மேலே ரூஃப்க்கு மேலே வர போயிடுச்சு, அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். அதில் பாதியில் ஒரு ஹாலோ, ஒரு சின்ன ஒரு மரப்பொந்து ஒன்று இருக்குது. அதில் தான் அவருடைய ட்ரெஷர், புதையல் பொக்கிஷத்தெல்லாம் மறைச்சி வைப்பார். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? உடனே அந்த பொண்ணு கேட்குறா, என்ன ட்ரெஷர்ஸ் அப்படின்னு கேட்குறா. ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். மார்பிள்ஸ் ஐ ஹேட் ஓன், அ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட், அ ஃபியூ ஓல்ட் காயின்ஸ் ஐ ஹேட் கலெக்டட். Things came and went. I was a bit of a crow, collecting bright things and putting them away. There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war, the First World War. When my grandfather fought in France, he got it from a ஜெர்மன் சோல்ஜர். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ ட்ரெஷர்ஸ்னால் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, மார்பிள்ஸ், இந்த மார்பிள்ஸ் எல்லாம் எனக்கு ப்ரைஸாக கிடச்சதை நான் வச்சுருப்பேன். ஸோ புக்கு நான் எதெல்லாம் ரீட் பண்ணாமல் இருக்கணும் அந்த புக்கு இருக்கும். ஸோ ஒரு சில ஓல்டு காயின்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணது வச்சுருப்பேன். ஸோ என்னெல்லாம் எனக்கு பிடிக்குதோ வருதோ போகுதோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருப்பேன். அண்ட் அதில் உனக்கு தெரியுமா, நான் வந்து நிறைய பிரைட் திங்ஸையும் அதில் வச்சுருந்தேன், அதையும் வந்து அந்த இடத்துல தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் என்னுடைய கிராண்ட்ஃபாதருடைய அயர்ன் கிராஸ். அது என்னோடய கிராண்ட்ஃபாதர் கிடையாது. ஸோ அது ஒரு பிரிட்டிஷ் அயர்ன் கிராஸ். அது ஒரு ஜெர்மன் டெக்கரேஷனால் ஆனது. அவருடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் அவருடைய பிரேவரி, அவருடைய ஆக்டுக்காக கொடுத்தது. ஸோ எதுக்காக அப்படின்னா, என்னுடைய கிராண்ட்ஃபாதர் ஃப்ரான்ஸில் அவர் வந்து ஃப்ரான்ஸோட வந்து போரிடும்போது ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அதுக்கு அவர் ப்ரைஸாக கொடுத்தாங்க அப்படின்னு அவர் அதை சொல்கிறார். Do you still have it? No, he said, looking her in the eyes. He left it in the jackfruit tree. உடனே அவர் அந்த பொண்ணு கேட்குறா, இன்னும் உங்கள்கிட்ட அது இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அதை எங்கே வச்சுருக்காரு, அதை ஜாக்ஃப்ரூட் ட்ரீயில் தான் வச்சுருக்காரு. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ. உடனே அந்த பொண்ணு கேட்குறா, இந்த ட்ரீயில் விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷேப் I was going to sail on that I simply forgot all about it. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறார், ஆமாம், நான் அந்த டைம் நான் ஊரில் விட்டு கிளம்பும்போது எல்லாருக்கும் பாய் சொல்கிறதுலையும் பேக் பண்ணுறதுலையும் தான் என்னுடைய திங்கிங் ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் வந்து ஷிப்பில் முதல்ல போக போகிறேன், கப்பலில் போக போகிறேன் அப்படிங்கிற அந்த தாட் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. She quietly said, it may still be there in the hollow part of the branch. உடனே அவர் சொல்கிறா, அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. Yes, he said, it's 25 years ago, but it may still be there unless someone else found it.
உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, கண்டிப்பாக அது இருந்தால் இங்கே தான் இருக்கும், 25 இயர்ஸ் ஆயிடுச்சு, அது இங்கே தான் இருக்கலாம், இல்லைன்னா யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Do you like to go and look? உடனே அந்த பொண்ணு கேட்க, நீங்கள் போய் அதை எடுக்கிறீங்களான்னு கேட்குறா. I can't climb trees anymore. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்னால் மரத்து மேலே இனிமேல் ஏற முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. If you can't, I will go and see. You just sit here and wait for me. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன், நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். I have found it, she cried. I have found it something. உடனே அந்த பொண்ணு மேலே போகிறா, அவளும் கண்டுபிடிச்சிட்டா. உடனே அவள் என்ன பண்ணுறா, I have found it அப்படின்னு கத்துறா. I have found something, நான் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. And now barefoot she ran breathless towards him in her outstretched hand and rusty old medal. உடனே அந்த பொண்ணு வேகமாக கீழே இறங்கி பேர்ஃபுட் வெறுங்காலோட ஓடி வர்றா. ஓடி வந்து அவளோட கையை நீட்டுறா. அதில் பார்த்தா ரஸ்டி ஓல்டு மெடல், ரொம்ப ரஸ்டி துருப்பிடிச்ச அந்த ஓல்டு மெடல் அவள் கையில் இருக்குது. He took it from her and turned it over his palm. ஸோ உடனே அதை அவள் கையிலேருந்து எடுத்து கொடுத்து அவரோட கை பாம் உள்ளங்கையை பிடிச்சு அதில் வைக்கிறா. Is it the iron cross? She asked eagerly. உடனே இதுதான் the iron cross அப்படின்னு அவர் ஈகராக கேட்குறா. Yes, he said. This is it. உடனே ஆமாம் அப்படின்னு அவரும் ஆன்சர் பண்ணுறாரு. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. உடனே அவள் கேட்குறா, நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்கன்னு எனக்கு தெரியுது, இது இன்னும் இந்த ட்ரீயில் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கத்தானே வந்தீங்க அப்படின்னு. You may be right, I am not really sure when I came, but you can keep the cross, you found it after all. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் அதுக்கு தான் வந்தேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது இது இங்கே தான் இருக்கான்னு, ஆனால் இப்போ நீ அதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறார். No, you keep it, it's yours. உடனே அவள் என்ன சொல்கிறா, இல்லை இது என்னோடது கிடையாது, உங்களோடது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. பட் இட் குட் ஹாவ் ரிமைண்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. உடனே இவர் என்ன சொல்கிறார், இல்லை இன்னொரு 25 வருஷம் அது அங்கேயே தான் இருந்திருக்கும், நீ மேலே போய் எடுக்கலைனா. பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகெயின், ஆனால் நீங்கள் திரும்பி வரலைன்னா அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. On the right day, at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands. It was in the cross I came for, it was my you. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மெடலை அவள் கையில் வச்சுட்டு, இதுதான் சரியான நேரம், சரியான நாள், சரியான பர்சன், இந்த மெடல் நீனே வச்சுக்க, நான் இந்த க்ராஸுக்காக வரலை, என்னுடைய பழைய ஞாபகங்களை, என்னுடைய இளமையான நினைவுகளை திரும்ப பெறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited. Where the road turned, he looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was sprightliness in his step and something cried aloud in his heart. ஸோ அவர் சொன்னது எதுவுமே அவளுக்கு புரியல. ஆனால் அவர் போகிற வரைக்கும் கேட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுறா. ஸோ ரோட் வந்து திரும்புகிற வரைக்கும் அவள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கா. அவள் வேவ் பண்ணுறா, பாய் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ அவரோட ஸ்டெப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து வைக்கிறார், ரொம்ப பிரிஸ்காக அவர் பஸ் ஸ்டாப்புக்கு நடத்த போகிறாரு. இப்போ அவருடைய ஸ்டெப்பில் ஒரு பிரைட் எனர்ஜி இருக்குது. ஸோ அவருடைய ஹார்ட்டில் ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. ஸோ அந்த மேங்கோ சென்டட், அந்த மரத்து மேலே ஏறினார் இல்லையா, ஸோ அந்த மரத்தோட ஸ்மெல், அந்த ப்ரீஸ் அது வந்து அவர் மேலே வந்து அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அவரால் அதை வந்து எல்லாத்தையும் மறக்கிறாரு ஃபார் அ மோமெண்ட். ஒரே நிமிஷத்தில் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கிறாரு. அண்ட் அவர் எதையும் சேர்த்து மறக்கிறாரு அப்படின்னா, அவரால் மரத்தில் ஏற முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து டோட்டலாக அவருடைய நினைவுகளையும் மறந்துறாரு. தட் வாஸ் தி ஸ்டோரி. ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் திஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So I will catch you later in the next class. Thank you. Bye bye.